ஏஜிஎஸ் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் உருவாக்கியுள்ள கோட் திரைப்படத்தில் விஜயுடன் இணைந்து பிரசாந்த், பிரபுதேவா, மோகன் என பலர் நடித்துள்ளனர். மேலும் சிவகார்த்திகேயன் இப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. இதை தவிர இப்படத்தில் பல சர்ப்ரைஸான விஷயங்கள் இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. கடந்த பல ஆண்டுகளாகவே விஜய் மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணி இணைய வேண்டும், வெங்கட் பிரபுவின் ஸ்டைலில் விஜய் ஒரு படம் பண்ண வேண்டும் என தளபதியின் ரசிகர்கள் விருப்பப்பட்டனர். அவர்களின் விருப்பம் தற்போது கோட் படத்தின் மூலம் நிறைவேறி இருக்கின்றது. இந்நிலையில் தற்போது படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இப்படத்திலிருந்து விசில் போடு மற்றும் சின்ன சின்ன கண்கள் என இரு பாடல்கள் வெளியாகியுள்ளன. இவ்விரு பாடல்களையும் விஜய் பாடியிருந்தார். கோட் திரைப்படத்தில் விஜய் தந்தை மற்றும் மகன் என டபுள் ஆக்ஷனில் நடித்து வருகின்றார் என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் கோட் திரைப்படம் சயின்ஸ் பிக்ஷன் படமாக இருக்கும் என சிலர் கூறினார்கள். அதன் பிறகு இப்படத்தின் போஸ்டரை பார்க்கும்போது இப்படம் ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட படமாக இருக்கும் என சிலர் கூறினார்கள். மேலும் இப்படத்தின் பாடல்கள் வெளியான பிறகு கோட் முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படம் தான் என்கின்றனர். இவ்வாறு இப்படத்தின் ஜானரை ரசிகர்களால் இதுவரை யூகிக்கவே முடியவில்லை. ஆனால் கோட் படத்தில் கண்டிப்பாக ஒரு சில அரசியல் சார்ந்த வசனங்கள் இருக்கும் என்று உறுதியாக கூறப்படுகின்றது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான மாநாடு திரைப்படத்தில் ஒரு சில அரசியல் வசனங்களை வைத்திருந்தார். அந்த வசனம் எந்த கட்சியையும் குறிப்பிடாமல் பொதுவான மக்களின் அரசியல் கருத்தாகவே இருந்தது. அதன் காரணமாக அந்த கருத்து ரசிகர்கள் இடையே செம ரீச் ஆனது. அதே போல கோட் படத்திலும் ஒரு சில அரசியல் வசனங்கள் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அந்த வசனங்களும் எந்த கட்சியையும் குறிப்பிடாமல் பொதுவான வசனங்களாகவே இருக்கும் என்றும் தெரிகின்றது. விஜய் அரசியல் கட்சி துவங்கி இருப்பதால் ஒருவேளை கோட் படத்தில் அரசியல் வசனங்கள் இடம்பெற்றால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மட்டும் உறுதியாக சொல்லப்படுகின்றது. இந்திய திரையுலகை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் இப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வெளியாக உள்ளது. விரைவில் இப்படத்தின் ட்ரெய்லரும் வெளியாக இருக்கின்றது. ட்ரெய்லருக்கு பிறகு கண்டிப்பாக இப்படத்தின் மீதான ஹைப் மேலும் அதிகரிக்கும் என்று தெரிகின்றது. இந்நிலையில் கோட் திரைப்படம் வெளியாக இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்களே உள்ளது. எனவே இப்படத்தின் ப்ரீ புக்கிங் தற்போது வெளிநாடுகளில் துவங்கியுள்ளது. குறிப்பாக லண்டனில் இப்படத்தின் ப்ரீ புக்கிங் அமோகமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் வருகின்றன. லண்டனில் கோட் படத்தின் ப்ரீ புக்கிங் சில நாட்களுக்கு முன்பு துவங்கப்பட்டது. இதுவரை மற்ற படங்களுக்கு இல்லாத அளவிற்கு கோட் படத்திற்கு ப்ரீ புக்கிங் நடைபெற்று வருகின்றதாம். இன்னும் ஒரு சில நாட்களில் லண்டனில் ப்ரீ புக்கிங் அதிக வசூலை பெற்ற தமிழ் படம் என்ற பெருமையை கோட் திரைப்படம் பெறும் என்று தெரிகின்றது. இந்நிலையில் சமீப காலமாக விஜயின் படங்கள் தமிழ்நாட்டை தாண்டியும் வசூலை குவித்து வருகின்றது. என்னதான் அவரின் ஒரு சில படங்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூலில் சாதனை படைத்து வருகின்றது. இந்நிலையில் கோட் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே ப்ரீ புக்கிங்கில் வசூல் சாதனை படைத்து வரும் நிலையில் படம் வெளியாகி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இப்படம் வசூலில் மிகப்பெரிய சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கோட் படத்திலிருந்து இதுவரை 3 பாடல்கள் வெளியாகியுள்ளன. விசில் போடு, சின்ன சின்ன கண்கள் மற்றும் ஸ்மார்ட் சாங் ஆகிய பாடல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் விசில் போடு மற்றும் சின்ன சின்ன கண்கள் ஆகிய பாடல்களை விஜய் பாடியிருந்தார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இப்படத்தின் பாடல்கள் ரசிகர் மத்தியில் கலவையான விமர்சனங்களையே பெற்றது. இதைத் தொடர்ந்து வெங்கட் பிரபு மற்றும் யுவன் சங்கர் ராஜாவை ரசிகர்கள் கடுமையாக விமர்சிக்க துவங்கினார்கள். இந்நிலையில் அந்த விமர்சனங்களை எல்லாம் பாராட்டுகளாக மாற்றும் வகையில் கோட் படத்தின் ட்ரெய்லர் இருக்கும் என தகவல்கள் வருகின்றன. கோட் படத்தின் பாடல்கள் எதிர்பார்த்த வரவேற்பை பெறாத நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லரை எதிர்பார்த்து ரசிகர்கள் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றனர். கோட் படத்தின் ட்ரெய்லர் பணிகளில் தான் வெங்கட் பிரபு தற்போது ஈடுபட்டு வருகிறாராம். இன்னும் ஓரிரு நாட்களில் இப்படத்தின் ட்ரெய்லர் ரெடியாகிவிடுமாம். இதைத் தொடர்ந்து விஜய் மற்றும் தயாரிப்பாளரிடம் காண்பித்து ஓகே வாங்கிய பிறகு வெங்கட் பிரபு இப்படத்தின் ட்ரெய்லரை வெளியிடுவார் என்று தெரிகின்றது. அநேகமாக ஆகஸ்ட் 19ஆம் தேதி கோட் ட்ரெய்லர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் கோட் ட்ரெய்லரை வெங்கட் பிரபு பார்த்து செதுக்கி வருகிறாராம். கண்டிப்பாக இப்படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.